வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார். நேற்று இதய ஆரோக்கியத்துக்கான பயிற்சி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு காலுக்கான பயிற்சி, கைகளுக்கும் மூச்சுக்கும் பயிற்சி கொடுத்துருந்தேன். இன்னைக்கு காலுக்கு அவசியம் எடுத்துக்கணும். ஏன்னா ரத்தம் ஓட்டம் மேலேருந்து கீழே வரும்போது காலில் பயிற்சி எடுத்துக்கிட்டா தான் திரும்ப ரொட்டேஷனாக அந்த ரத்தம் மேலே ஒடியாரும். கால்கள் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது காலில் உள்ள நரம்புகள் எடுத்திருப்பாங்க. அப்போ கால்களே நம்மளை கவனிக்கணும். சாதாரண பயிற்சிகள் தான் போடுறோம். இது மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காந்துக்கணும். முதுகு எப்பயுமே நேராக தான் இருக்கணும். அதனால கொஞ்சம் முன்னாடியே உட்காந்துக்கலாம். கால்களுக்கான பயிற்சி இப்படி. சில பேரால இந்த காலை இதில் டிஸ்டன்ஸ் வச்சு தூக்க முடியாது. அப்படி தூக்க முடிஞ்சவங்க காலை இப்படி மேலே வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் 15 செய்யணும். இது மாதிரி செய்யுங்க. அப்படியே கால்களை நீட்டி இந்த மாதிரி பெடல் பண்றது மட்டும் எப்போ வேணாலும் இது செய்யலாம். இது மாதிரி எடுத்துக்குங்க. கால்களுக்கான பயிற்சி இப்படி செய்யும் பொழுது இதயத்துக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நேற்று நம்ம இதில் கமாண்டில் ஒருத்தர் மூச்சு வாயு வழியா விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பிரணயாமமோ நாடி சுற்றி பிரணயாமம் பண்ணும்போது மூக்கு வழியாக தான் விடணும். ஆனால் நம்ம இதய ஆரோக்கியத்துக்கும் நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும்னு தான் மூக்கு வழியாக எடுத்து வாயு வழியாக விட சொல்கிறோம். அந்த ஐயாவுக்கான பதிலாக இது அமையும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி பயிற்சிகள் கால்களுக்கும் எடுத்துக்குங்க. எடுத்துக்கும் பொழுது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும்.